everyone, welcome to Chennai to London. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான காம்பினேஷன் மரவள்ளி கிழங்கும் மத்தி மீன் குழம்பும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. மரவள்ளி கிழங்கு செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் இதெல்லாம் அரைக்கலாம். ஸோ மஞ்சத்தூள், ஒரு கப் தேங்காய், கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், அப்புறம் சீரகம், ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு மரவள்ளி கிழங்கு. இந்த மரவள்ளி கிழங்கை வெட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லேயர் லேயராக வந்துடும். இந்த மரவள்ளி கிழங்கு நான் இங்கே இருக்கிற தமிழ் ஷாப்ஸில் வாங்கினேன். இது வந்து ஏஷியன் ஏரியாவில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கும். இது வந்து ஃப்ரெஷ், இது ஃப்ரோசன் கசாவாகவும் விற்கும். இந்த கிழங்கு நல்லா கழுவிட்டோம். இப்போ வந்து வேக வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 7 மினிட்ஸ் ஆயிருக்கு. 7 மினிட்ஸில் நல்லா வெந்திருக்கு. இப்போ தண்ணி வடிகட்டிடலாம். இப்போ அந்த கிழங்கை தாளிக்கிறதுக்கு சீரகத்தை அரைச்சிக்கலாம். அதோடு இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இந்த மரவள்ளி கிழங்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை தாளிக்கணும். ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றினோன்னே கடுகு, அப்புறம் ஒரு 3 பல்லு பூண்டும் கொஞ்சோண்டு இஞ்சியும் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஸோ இப்போது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும், கலருக்காக. கிழங்கு போட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது வந்து உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு வந்து நல்லா இந்த மாதிரி சாலிடாக உங்களுக்கு வேணும்னா பரவாயில்ல, இல்லைன்னா நல்லா மேஷ் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே மேஷ் பண்ணியும் சாப்பிட்லாம். ஸோ கொஞ்சம் எங்களுக்கு வந்து கொஞ்சம் பிட்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக கொத்தி விடலாம். இப்போது இந்த அம்மியில் அரைச்ச இந்த தேங்காய், பச்சை மிளகா அதெல்லாம் அதில் போடலாம். இப்போ இந்த கிழங்கு வேகும் போது உப்பு போட்டோம். ஸோ இந்த மசாலாவுக்கு அந்த உப்பு போதுமான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு இன்னும் வேணும்னா போட்டுக்கலாம். உப்பு தேவைப்படுது, உப்பு போட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து கிழங்கெல்லாம் கொஞ்சம் பெருசாகவே தான் வச்சுருக்கேன், நல்லாயிருக்கும் அது அப்படி சாப்பிட்றதுக்கு. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இதை பிளேட் பண்ணிடலாம். இந்த மரவள்ளி கிழங்கோட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ மத்தி மீன் எடுத்து வச்சுருக்கேன், சால மீனுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் குடம் புளி, அது வந்து ஒரு 4 சொலை இந்த மாதிரி இருக்கும், எடுத்து வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கோம் 1/2 hour. அப்புறம் பூண்டு வேணும், 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு சின்ன கப் சின்ன வெங்காயம், அப்புறம் 3 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, அப்புறம் ஒரு தக்காளி. தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ மீன் குழம்பு பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடித்தோடனே வெந்தயம் போட்டுக்கலாம். பூண்டு, கருவேப்பிலை,
மீன் குழம்புக்கு நிறைய வெங்காயம் போட்டுட்டோம்னா இனிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் நம்ம வந்து காரம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். அதனால தான் நான் வந்து பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, அப்புறம் சில்லி பவுடர் எல்லாமே நான் நிறையா போடுறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ மசாலாஸ் போட்டுடலாம். மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியாத்தூள், இந்த குடம்புளி வந்து கொரக்கா புளின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழ் ஷாப்ஸில் கிடைக்கும். ஸோ அது இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு நம்மளுடைய கண்ட்ரியில் ஒரு 2000 இயர்ஸ்க்கு மேலே இது இருக்குது. நம்ம வந்து நிறையா நம்ம டேம்ரின் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க, வயிறு புண்ணு, அதுக்கெலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இதை நம்ம நல்லா பாயில் பண்ணிட்டும் அப்படியே போடலாம். இல்லாட்டினா ஒரு 1/2 hour கிட்ட ஊற வச்சுட்டு நம்ம அப்படியே போடலாம். இதை ரொம்ப க்ரஷ் பண்ணிட்டும் போடலாம், இல்லை இப்படியே கூட போட்டுடலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போயே தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். மூடி வச்சுட்டு கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இந்த மத்தி மீன் வந்து நம்ம கொதிச்சோன்னு போடலாம். இந்த மத்தி மீனில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து வெரி ரிச் இன் விட்டமின் B12, விட்டமின் D, கால்சியம், அப்புறம் ஒமேகா 3. ஒமேகா 3 வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது, அப்புறம் நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் நல்லது. ஸோ நம்ம அடிக்கடி வீக்லி ஒன்ஸாக அது யூஸ் பண்ணலாம். இப்போ கொதிச்சிருச்சு, மீன் போடலாம். இது வந்து ரொம்ப டெலிகேட்டான ஃபிஷ், ஸோ வாங்கினோடனே யூஸ் பண்ணிடலாம். அண்ட் வெரி வெரி நியூட்ரிஷியஸ் அண்ட் டேஸ்டி ஆல்சோ. இந்த சார்டின் ஃபிஷ் யூகேலேயுமே ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் டின்ட் சார்டின் விற்கும். சார்டின் இன் பிரைன், சார்டின் இன் சன்ஃப்ளவர் ஆயில்னு விற்கும். ஸோ அந்த ஃபிஷ்ஷஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். மீன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கு வந்து திக் கிரேவி ஆகணும்னா நீங்கள் திறந்து வச்சிட்டிங்கன்னா சுண்ட ஆரம்பிச்சிரும். மீன் வந்து போட்ட உடனே வெந்துடும் ஒரு 5 minutesல. ஸோ நம்ம வந்து அந்த திக்னஸ்க்காக திறந்து வச்சோம். ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது பாருங்கள். கரண்டி போட வேண்டாம். இப்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொத்தமல்லி இலை, நல்லா அப்படி கலக்கி விட்டுறலாம். கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணால் ரொம்ப ஜென்டலாக பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ மீன் குழம்பு ரெடி. ஸோ மரவள்ளி கிழங்கும் மீன் குழம்பும் பியூட்டிஃபுல் காம்பினேஷன். ஸோ ரைஸ்க்கு பதிலாக இந்த மரவள்ளி கிழங்கு வச்சு சாப்பிட்லாம். மீன் குழம்போட சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye.